அதுவும் இந்த திராவிட மாடல் அரசுக்கு கோல்டு மைன் தங்கச் சுரங்கமே 2 தான். ஒன்று 40,000த்திற்கும் மேற்பட்ட ஹிந்து கோவில்கள், அதனுடைய சொத்துக்கள். 2வது டாஸ்மாக். இது 2 இல்லாமல் இந்த திராவிட மாடல் அரசு ஜீவித்தே இருக்க முடியாது. அவர் அங்கே மாநாட்டிலேயே பேசுகிறார். இது ஆன்மீக மாநாடு இல்லை, பின்ன எதுக்காக நீங்கள் மாநாடு நடத்துகிறீங்க? இந்த மாநாட்டுக்கு பேர் என்ன? முத்தமிழ் கடவுள் முருகன் மாநாடு. எவ்வளோ பெரிய மோசடி பேர் வழிகள் இன்றைக்கி ஆட்சியில் இருக்கிறதுனால இந்த ஒரு துர்சம்பவம் நடந்திருக்கு. டொனேஷன்ஸ் கலெக்ட் பண்ணி தான் கும்பாபிஷேகங்கள் நடத்தப்படுது. பக்தர்கள் கொடுத்த காசையும் சுரண்டுவாங்களா? மிகப்பெரிய ஊழல் பின்னணி இருக்கிறது. திரு உதயநிதி ஸ்டாலின் டெப்டி சீஃப் மினிஸ்டர் அறிவித்தது செய்தி உங்களுக்கும் எனக்கும் இல்லை. இது யாருக்கு செய்தி? திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற 50 ஆண்டு 60 ஆண்டு உழைத்த மூத்த தலைவர்களுக்கு. கருணாநிதி அவர்கள் குடும்பத்தில் பிறக்கலைன்னா உனக்கு லீடர்ஷிப்பில் இடமில்லை. ஆளுநராக இருந்தார்னா ஒருத்தர் நேர்மை உணர்வு நியாய உணர்வு இல்லாமல் இருக்கணும்னு நினைக்கிறோமா? அதுக்கு பதில் சொன்னது சட்ட அமைச்சர் மாதிரி பேசியிருக்காரா? ராத்திரிலாம் நடக்கிறதுக்கு சர்க்கார் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறார். அப்போ அமைச்சராக இருக்காதீங்கிறேன் நான். கும்பாபிஷேகம் முடிந்து ஓராண்டே ஆன சூழ்நிலையில் பழனியில் ராஜகோபுரம் ஒரு பகுதி உடைந்து கீழே விழுந்தது. இதுக்கு என்ன காரணம்? அந்த ஈவோ நாங்கள் 1 மாதத்துக்குள்ளே ஆகம விதிப்படி இது மீண்டும் சரி செய்யப்படும் அப்படிங்கிறார். ஆனால் அது உடைந்ததற்கு காரணம் என்ன? பொதுவாக நம்முடைய கோவில்கள் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக நீடித்து இருக்கத்தக்க அளவில்தான் நம்முடைய முன்னோர்கள் மன்னர்கள் கட்டியிருந்தாங்க. ஆனால் இப்போவெல்லாம் அதுவும் இந்த திராவிட மாடல் அரசுக்கு கோல்டு மைன் தங்கச் சுரங்கமே 2 தான். ஒன்று 40,000த்திற்கும் மேற்பட்ட ஹிந்து கோவில்கள், அதனுடைய சொத்துக்கள். 2வது டாஸ்மாக். இது 2 இல்லாமல் இந்த திராவிட மாடல் அரசு ஜீவித்தே இருக்க முடியாது. கோவில் கும்பாபிஷேகத்தின் பொழுது அதற்கு முன்பாக மேற்கொள்ளப்பட்ட கட்டுமான பணிகளில் கட்டுமானத்தில் தரமற்ற பொருட்கள் உபயோகப்படுத்தப்படாமல் இந்த துர்சம்பவம் நடந்திருக்க வாய்ப்பில்லை. ஏன்னு சொன்னால், பழனி முருகன் கோவிலை வச்சு அதை மையப்படுத்தி அரசியல் நடத்துகிற ஒரு கட்சியாக இன்றைய திராவிட மாடல் அரசு இருக்குது. நீங்கள் பார்த்தா ஒரு பெரிய மாநாடே அது எதுக்கு நடத்தினாங்க? அதனால் ஆன்மீகத்திற்கு என்ன மேம்பாடு கிடைத்தது அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறி. ஏன்னா அந்த மாநாட்டுக்கு வந்த சிறப்பு விருந்தினராக வந்த அன்றைய விளையாட்டுத்துறை மந்திரி, நேற்றிலிருந்து துணை முதல்வரை, அவர் அங்கே மாநாட்டிலேயே பேசுகிறார். இது ஆன்மீக மாநாடு இல்லை, பின்ன எதுக்காக நீங்கள் மாநாடு நடத்துகிறீங்க? அந்த மாநாட்டுக்கு பேர் என்ன? முத்தமிழ் கடவுள் முருகன் மாநாடு. எவ்வளோ பெரிய மோசடி பேர் வழிகள் இன்றைக்கி ஆட்சியில் இருக்கிறதுனால இந்த ஒரு துர்சம்பவம் நடந்திருக்கு. அதோடு மட்டுமல்ல, நான் ஒரு மாதத்திற்கு முன்பாகவே பழனிக்கு போயிருந்தேன். அங்கே பெரிய செலவில் நல்லா இருக்கிற காம்பவுண்டை இடித்து காம்பவுண்டு கட்டுறாங்க. அதாவது இந்த சிவில் ஒர்க்கில் தான் அதிக பர்சன்டேஜ் காசு பார்க்குறானுங்க. நீங்கள் பாருங்கள், பழைய செவரும் இன்னும் இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து புது செவரு கட்டின்னு இருக்காங்க. பழைய சுவர் கான்கிரீட் சுவர்,
இவங்க புதுசாக கட்டுறது ஜாலி வச்சு கட்டுறாங்க. ஆகவே அந்த ஒரு கோவிலை வச்சே பெரிய அளவில் பணம் சுருட்டுகின்ற ஒரு துறையாக அறநிலைத்துறை மாறி போயிருக்குங்கிறத நேற்றைக்கு நடந்திருக்கின்ற சம்பவம் நமக்கு நிரூபித்து காட்டுகிறது. இதுக்கு முன்னாடியே எனக்கு நல்ல நினைவு இருக்குது. அங்கே பஞ்சாமிர்தம் ஓல்டு ஸ்டாக்கா நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா பஞ்சாமிர்தத்தை உடைச்சா நுரைச்சிட்டு இருக்கும். அது பஞ்சாமிர்தம் கெட்டு போயிருந்தால் தான் அப்படி இருக்கும். அதை ஒரு ஹிந்து மத ஆர்வலர் அதை படம் எடுத்து போட்டார்னு அவர் மேலே வழக்கு இருக்குது. இப்பயுமே அறநிலைத்துறையும் சரி அரசாங்கமும் நேத்திக்கு அதை படம் எடுத்தது யாரு, அது எப்படி தொலைக்காட்சிக்கு போச்சு, இதை பற்றி அவர்கள் கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறார்களே ஒழிய எப்படி உடைஞ்சுது, ஏன், என்ன காரணம்? உங்களுடைய லூட்டு. கோவில் திருப்பணியில் அதுவும் எதுவும் இந்த அரசாங்கம் காசு கொடுத்து திருப்பணி நடக்கிறது இல்லை. இந்துக்கள் அவங்களோட பர்சனல் கான்ட்ரிபியூஷன்ஸ் டொனேஷன்ஸ் கலெக்ட் பண்ணி தான் கும்பாபிஷேகங்கள் நடத்தப்படுது. பக்தர்கள் கொடுத்த காசையும் சுரண்டுவாங்களா? மிகப்பெரிய ஊழல் பின்னணி இருக்கிறது என்பது நமக்கு தெளிவாக தெரியுது. ஆகவே இந்த அரசாங்கம் மார்தட்டி கொள்ளுகின்ற கோவில் கும்பாபிஷேகம் இத்தனை பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அத்தனை கும்பாபிஷேகம் நடந்த கோவில்களில் உபயோகப்படுத்தப்பட்ட பொருட்களின் தரம் குறித்து ஆய்வு தேவை. ஏனென்றால் கோவில் கும்பாபிஷேகத்தில் கூட எப்படி ரோடெல்லாம் நாம் பார்த்துருக்கோம், அதுவும் ஊடக நண்பர்கள் தான் அதுக்கு உதவியாக இருக்கீங்க. இந்த அரசாங்கம் சாலை போட்டுதுன்னா இந்த சட்டுவத்தை வச்சு சாலையை பேக்கிறாங்க, தோசை திருப்பது. அந்த அளவுக்கு, ஏன்னா என் வீட்டு வாசலில் போட்டிருக்காங்க கண்டனூரில், போட்டு 6 மாதம் ஆகலை, எல்லா இடத்துலையும் குண்டும் குழியும் நொல்லையுமா இருக்குது சாலை. ஆகவே இந்த ஊழல் ஆட்சியில் கோவில்கள் கூட விட்டு வைக்கப்படவில்லை என்பதை நேற்றைய சம்பவம் நமக்கு நிரூபிக்கிறது. எனவே என்னோட கோரிக்கை, சேகர் பாபு அல்லது அவரை நீங்கள் எல்லாரும் மக்கள் ரொம்ப பிரியமாக அல்லேலுயா பாபுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவரோட சின்ன முதலாளி நான் கிறிஸ்தவர், நான் காதலித்து மணந்த என் மனைவி கிறிஸ்தவர்னு சொன்ன உடனே இவர் ஐயப்பன் கோவிலுக்கு போகிறவர் சாமியே சரணமையப்பான்ல உற்சாகம் வந்தால் என்ன சொல்லணும்? சாமியே சரணமைப்பா சொல்லணும். இல்லைன்னா முத்தமிழ் கடவுள் முருகப்பெருமான், முருகனுக்கு அரோகரா சொல்லியிருக்கணும். ஆனால் அவர் சொன்னது என்ன? அல்லேலுயா. இது எதுவுமே என் வார்த்தை இல்லை. உதயநிதி ஸ்டாலின் தான் கிறிஸ்தவர்னு சொன்னதும் அவர் வார்த்தை. அதுக்கு சின்ன முதலாளி கிறிஸ்தவர்ன உடனே இவர் போட்ட கோஷம், நம்ம 4 மாவடி மோகன் சீலாசரஸ் இருக்கார்ல, ஹிந்து கோவில்கள் எல்லாம் சாத்தானின் கூடங்கள் சொன்ன அந்த தீய சக்தியின் கோஷத்தை இவர் போட்டார் பார்த்தோம். அதனால் ஹி இஸ் டோட்டலி அன்ஃபிட் டு பி HRNC மினிஸ்டர். அதனால் அந்த மாதிரியாக இவர்கள் ஹிந்து மதத்தை வைத்து, முருகனை வைத்து, முருகன் கோவிலை வைத்து ஊழலிலே ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பது நமக்கு தெளிவாக தெரியுது. எனவே இந்த 3 ஆண்டுகள் நடந்த கும்பாபிஷேகம் நடந்த கோவிலில் பூரா கட்டுமானத்தின் தரம் குறித்து ஆய்வும் வெள்ளை அறிக்கையும் தேவை என பாரதிய ஜனதா கட்சி கேட்கிறது. as you all know, இந்த திராவிடியன் ஸ்டாக் அரசாங்கம் ஒரு ஆன்டி ஹிந்து கவர்மெண்ட்டு. ஏன்னா நேற்றைய தினம் நல்ல வலுவான குட்டு வாங்கியிருக்கு இந்த அரசாங்கம். நீதிமன்றத்தில் இவங்க லேம் எக்ஸ்கியூசஸ் நீதிமன்றமே சொல்லியிருக்கு, இந்த மாதிரி காரணங்கள்லாம் கொண்டு இனிமேல் வரப்படாதீங்கன்னு. முஸ்லீம் பிற மதத்தவர்கள் இருக்காங்க,
குடியிருக்காங்க. அதோடு இல்லை, எனக்கு இன்னும் அதிர்ச்சியும் கூட, பிற அரசியல் சித்தாந்தம் உள்ளவர்கள் அலுவலகம் இருக்குது. இதெல்லாம் தமிழ்நாடு அரசாங்கமும் தமிழக காவல்துறையும் ஆர்எஸ்எஸ்னுடைய அணிவகுப்புக்கு அனுமதி மறுத்ததற்காக சொன்ன காரணங்கள், இதை நீதிமன்றம் எவ்வளோ சொன்னாலும் புத்தி வராதான்னு கேட்டிருக்காங்க. காரணம், சென்ற ஆண்டு இதே மாதிரியா இந்த ஹிந்து விரோத தீய அரசு ஆர்எஸ்எஸ் ரூட் மார்ச்சுக்கு பேரணிக்கு அனுமதி மறுத்தார்கள். அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் சுப்ரீம் கோர்ட்டு இனிமேலாம் நீ இங்கே வந்துட்டு இருக்கக்கூடாது, இன்னென்ன கண்டிஷன்ஸோட அனுமதி கொடுக்கணும்னு. ஆனால் அப்படி இந்த ஆண்டு கொடுக்கல. காரணம் என்ன? இவர்கள் தீயவர்கள். நல்ல கேள்வி நீதிமன்றம் கேட்டுக்கொள்ளபடி நீதிமன்றத்திற்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். ஒரு மாவட்டத்தில் ஒரு இடத்துக்கு மேலே எங்களால் அனுமதி கொடுக்க முடியாதுங்கிறியே, பவள விழாக்கு எத்தனை இடத்துல எப்படி கொடுத்த? நாம் கேட்டால் அரசியல்னு சொல்லுவாங்க. அதில் ஒன்று ஹிந்துத்வா திரவிடியன் ஸ்டாக்கை பார்த்து சொல்லிட்டாங்கன்னு நீதிமன்றம் கேட்டிருக்கு. உங்கள் பவழ விழாவுக்கு எப்படி கொடுத்தீங்க பல இடத்துல? அதனால் தெளிவாக தெரியுது, ஹிந்துக்களுக்கு தமிழகத்திலே மிகப்பெரிய ஆபத்து இருக்கிறது இந்த தீய அரசாங்கத்தின் கீழ் அப்படிங்கிறது. அதனால் ஒரு ஹிந்துவும் இந்த அரசாங்கம் எப்படிப்பட்டது? ஏன்னா மாற்று மதத்தவர்கள் இருக்காங்கன்னு சொன்னால் அப்போ மீதி இடமெல்லாம் ஹிந்து தானே இருக்காங்க பெரும்பான்மை. அப்போ அங்கே நீங்கள் மற்ற மதத்தினருடைய கூட்டத்தை அனுமதிக்க மாட்டீங்களா? அவங்க ஊர்வலத்தை அனுமதிக்க மாட்டீங்களா? சொல்கிற துணிச்சலோ முதுகெலும்போ இந்த அரசாங்கத்துக்கு இருக்கா? யோசிச்சு பார்க்கணும் நம்ம. இது எவ்வளோ மோசமான அரசு நிர்வாகம், அணுவா ஆன்டி ஹிந்து அட்மினிஸ்ட்ரேஷன். அதனால் ஒரு ஹிந்துவையும் நான் கேட்டுக்கிறேன், இந்த தீய அரசாங்கத்தை புரிந்து கொள்வோம், தூக்கி எறிவோம்ங்கிறேன் நான். 26 வாய்ப்பு வருகிறது. நமக்கு அடிப்படை உரிமைகளை கூட மறுக்கின்ற ஹிந்து விரோத தீய அரசு அரசியல் களத்தில் இருக்கக்கூடாதுன்னு முடிவெடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். மீதி நீங்கள் ஏதாவது கேட்கறதுக்கு இருந்தால் கேட்கலாம், நான் சொல்லாதான். இல்லை, ஏற்கனவே அது பிடிபட்டுது. நான் நடந்த சம்பவத்தை தான் சொல்லியிருக்கேன். ஏன்னா அவங்க என்ன சொன்னாங்க, ஓல்டு ஸ்டாக் உள்ளே இல்லைனாங்க. அதை ஒருவர் ஓல்டு ஸ்டாக் இருக்குங்கிறத அந்த ஸ்டாக் எடுத்துகிட்டு வெளில போகிறத கண்டுபிடிச்சிட்டார். அதனால் ஓல்டு ஸ்டாக், நீங்கள் எல்லா பொருளுக்கும் எக்ஸ்பைரி இருக்குல்லங்க, உணவுப் பொருட்களுக்கு எஸ்பெஷலி இருக்குது, மருந்து பொருட்களுக்கு இருக்குது. எக்ஸ்பயர் ஆன ஸ்டாக் இருக்குதுன்னு சொன்னாங்க பக்தர்கள் குற்றச்சாட்டு. இவங்க இல்லைனாங்க. அது ஒருவர் அது போகிற வேனை மறித்து படம் எடுத்துட்டார். அதனால் அவர் மீது வழக்கு இருக்குது. அதனால் இந்த அறநிலைத்துறையினுடைய செயல்பாடு பாருங்கள். சாப்பிட்ற பிரசாத ஐட்டத்தில் எதில் தான் ஊழல் பண்ணுவீங்க? சுரண்டி சாப்பிட்றதுக்கு வகை தொகையே கிடையாதான்னு கேட்குறேன். ஆகவே இதை நாம் புரிஞ்சுக்கணும். இவர்கள் ஹிந்து மத உணர்வுகளை மதிக்காதவர்கள், ஹிந்து கோவில்களை பராமரிப்பதிலே பயனில் எவிடெண்டாக தெரியுது ஊழல் செய்கிறவங்க. ஆகவே இந்த மாதிரியாக இருக்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். அரசாங்கம் எல்லா இதுலேயும் தரம், இன்ஜினியரிங் எக்ஸ்பர்ட்ஸை வச்சு, ஆர்கிடெக்சரல் எக்ஸ்பர்ட்ஸை வச்சு டெஸ்ட் பண்ணணுங்கிறேன். அந்த கோவில்களின் கட்டுமானத்தை டெஸ்ட் பண்ணணும். கோவிலுங்க, இன்னும் யாரோட தோப்புனார் சுத்தம் இல்லை. மது பிரியர்கள் மாநாடா, மது ஒழிப்பு மாநாடா? நீங்கள் மது ஒழிப்புன்னு சொன்னால் இன்றைக்கு ஆட்சியாளர்கள் அவர்களின் பிரதிநிதிகள் இந்த மாநாட்டுக்கு கூப்பிட்டுருக்கணுமா? ஏன்னா இந்த அரசாங்கம் தானே திறந்தது. இது மாற்றுறதுக்காக மத்திய அரசாங்கத்தை குறை சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அதனால் நீங்கள் தேசிய அளவில் மது கொள்கை அதை கேட்டுட்டா பீகாரில் கொண்டு வந்தாங்க. நிதிஷ்குமார் ஆம்பளையாக செயல்பட்டாரா இல்லையா? ஆண்மையோடு செயல்பட்ட அரசாங்கம் அது. அவர்கள் பீகாரில் இனிமேல் மது இல்லை, இட் வில் பி ட்ரை ஸ்டேட் பண்ணாங்கல்ல. நீங்கள் பண்ண வேண்டியதானே? நான் கேட்குறேன், துறக்கிறது நீனு, மூடுறதுக்கு நானா? யோசிச்சு பாருங்க, எந்த விதத்தில் நியாயம்? திறந்தவர்கிட்ட தானே சாவி இருக்குது, மூடுங்கிறேன். இந்த விஷயத்தில் என்னுடைய நண்பர்
சீமானோட கேள்வி நல்ல கேள்வி, மற்றதெல்லாம் அப்புறம் பேசுவான், திறந்த நீனு மூடு அப்படின்னு. அதனால் இந்த அரசாங்கம் வந்துட்டு நாங்கள் 500 டாஸ்மாக் ஷாப்ஸ் மூடணும்னு சொன்னாங்க, 1000 கிளப்புக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. ஒரு கிளப்புக்கும் மெம்பர்ஷிப்பு 150 தான் சீலிங்கு. ஆனால் அந்த மாதிரி இல்லை, லட்சக்கணக்கான ரூபாய்க்கு ஒரு டாஸ்மாக் கடையில் ஆகின்ற சேல்ஸை விட கிளப்பு மூலம் நடக்கிற சேல்ஸு கூட. சரி, 65 பேருக்கு மேலே இறந்து போயிருக்கிறார்கள் விஷச்சாராயத்தில் கள்ளக்குறிச்சியில். அந்த சம்பவம் நடந்து ஒரு நாளும் பிணங்கள் வெளியே வந்து கொண்டு இருக்கும் பொழுது நம்ம சாராயத்துறை அமைச்சர் என்ன அறிவித்தார்? சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு 1700 கோடி ரூபாய் டாஸ்மாக் ரெவென்யூ அதிகம் கிடைச்சிருக்குன்னு. வெட்கமே இருக்காதா இவங்களுக்கு? இந்த கூட்டணி மொத்தமே அப்படியா? எதுக்காக இந்த மாநாடு? யாரை ஏமாற்ற? மகாத்மா காந்தியின் பெயரை கலங்கப்படுத்துறதுக்கு ஒரு மாநாடு உண்டுன்னா அது இதுதான். ஏன்னா தேர் ஷுட் பி டோட்டல் ப்ரொஹிபிஷன். ப்ரொஹிபிஷன் யாரோட சப்ஜெக்டு? கான்ஸ்டியூஷனில் வந்து இவர் லா படிச்சிருக்கார திருமாவளவன், தெரியல. அப்போ கிளாஸில் பாடம் எடுக்கிறது தூங்கிட்டார. இட் இஸ் இன் ஸ்டேட் லிஸ்ட்டு. அதனால் மக்களை திசை திருப்ப மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக மடைமாற்றுவதற்காக இது ஒரு கூட்டு சதி. ஏன்னா ரூமுக்குள்ளே போகும்பொழுது சுருத்தையாக போனார், அப்போ வெளியில் வரத்த பூனைக்குட்டி. அதனால் உள்ள பேரமா மிரட்டலா? என்ன நடந்தது? ஏன் மாற்றம்? சரி, அவர் வந்து அதிமுக உட்பட எல்லா எதிர்கட்சியும் கூப்பிடுறேன்னு சொன்னார்ல, அப்புறம் இப்போ என்ன சொன்னார்? நாங்கள் அறைகூவல் படுறோம், இஷ்டம்னா வா. டேங்கப்பா, எவ்வளோ பெரிய லீடர் சார். பட்டியல் சமுதாயத்துக்கு கூட திருமாவளவன் ஒரு லீடர் இல்லை. எங்களை பட்டியல் வெளியேற்றம் செய்ய வேண்டும் என்று கேட்கின்ற தேவேந்திர வேளாளர் பெருமக்கள் திருமாவளவன் தலைமை ஏற்கிறார்களா? சரி, பட்டியல் சமுதாய மக்களுக்கு இருக்கின்ற ஒதுக்கீட்டில் இதுவரை தங்களால் முன்னேற முடியவில்லை என்கின்ற காரணத்தால் அருந்ததியர் சமுதாய மக்கள் உள்ஒதுக்கீடு கேட்டாங்க. அதை பார்த்து அதில் இருந்த நியாயம் தெரிந்து திரு மு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் பொழுது உள்ஒதுக்கீடு கொடுத்தார். அதை எதிர்த்து வெறுப்பு பிரச்சாரம் பண்ணுறாரே, அதை ஏற்றுக்கிறதுக்கு மனசு இல்லையே. அப்படி இருக்கிறத, இவரும் பட்டியல் சமுதாயத்துக்கான லீடர் இல்லை. அப்படி இருக்கிறத இங்கே என்ன பெரிய ஸ்டேச்சர் இருக்குன்னு நான் அறைகோல் விடுவேன், வந்தால் வந்து வழி வரிசையிலே நில்லுங்கள். என்னம்மா, யாரை ஏமாத்துறதுக்கு? அதனால் இது மொத்தத்தில் மக்களை ஏமாற்ற, திசை திருப்ப, மத்திய அரசாங்கத்தை எந்தவித காரணம் இல்லாமல் குற்றம் சொல்வதற்காக நடத்தப்படுகின்ற அதிகபட்சம் என்ன சொல்லலாம், அவங்க கூட்டணி கட்சிகள் மாநாடு. நான் ஏற்கனவே இது பற்றி கருத்து சொல்லிட்டேன். இது பற்றி அருமை நண்பர்கள் துரைமுருகன் அவர்கள், திரு நேரு போன்றவர்கள் அவங்க முடிவு பண்ணணும். இந்த கட்சியில் இனிமேல் அவர் வந்து இந்த திரு உதயநிதி ஸ்டாலின் டெப்டி சீஃப் மினிஸ்டர் அறிவித்தது செய்தி உங்களுக்கோ எனக்கோ இல்லை. இது யாருக்கு செய்தி? திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற 50 ஆண்டு 60 ஆண்டு உழைத்த மூத்த தலைவர்களுக்கு கருணாநிதி அவர்கள் குடும்பத்தில் பிறக்கலைன்னா உனக்கு லீடர்ஷிப்பில் இடமில்லை அப்படின்ற செய்தி சொல்லியிருக்கார். நீங்கள் இது என்ன காலகட்டம்னு புரிஞ்சுக்கணும். அகில இந்திய அளவில் எங்கேயுமே ஆர்ப்பாட்டம், போராட்டம், பெரிய நிகழ்ச்சிகள் என்று இந்த 45 நாளைக்கு கூடாதுன்னு முடிவெடுத்திருக்கு. காரணம், மற்ற கட்சி மாதிரி இல்லை. பாரதிய ஜனதா கட்சியினுடைய விதிமுறைகளின்படி 6 ஆண்டுக்கு ஒரு முறை அகில இந்திய தலைவரிலிருந்து அடிமட்ட தொண்டர்கள் வரை எல்லாரும் தங்களுடைய உறுப்பினர் காலத்தை புதுப்பிக்க வேண்டும். ரினியூவல் ஆஃப் மெம்பர்ஷிப் அண்ட் என்ரோல்மெண்ட் ஆஃப் நியூ மெம்பர்ஸ், அந்த வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் பொதுக்கூட்டங்கள், போராட்டங்கள் தள்ளி போட்டிருக்கு, அவ்வளவுதான்.
அது எதுக்கு விடணும்? அதான் அவர் கட்சி ஆரம்பிக்கிறார். என்ன அதில் இது பாருங்க, நான் 35 வருஷமாக ஆஃபீஸ் பேரராக இருக்கேன். இன்னி வரைக்கும் என்னைக்காவது கூட்டணி பற்றி நான் கருத்து சொல்லியிருக்கேன். இட் இஸ் தி டொமைன் ஆஃப் பார்லிமெண்ட் போர்டு. பாராளுமன்ற குழு தான் 16 சீனியர் லீடர்ஸ் இருக்காங்க. அவர்கள் எடுக்கின்ற முடிவை செயல்படுத்தும் இடத்தில் இருப்பவன் நான். ஏன் என்ன இவ்வளவு நேரம் பேசினதில் நீங்கள் அதில் உப்பு மிளகா இல்லை, இத்தனை நேரம் நான் பேசினதில் உப்பு மிளகாயெல்லாம் காரம் கம்மியாக இருக்க? நீங்கள் பாருங்கள், இஷ்யூ பேஸ்டு. எப்போவுமே திருமாவளவன் அவர்களே கூட்டணியில் பங்கு பண்ணுன்னு கேட்டப்போ அதை முதல்ல ஆதரித்தது நான். ஏன்னா நாங்கள் வி ஆர் நாட் ஓன்லி ப்ரீச்சிங், வி ஆர் ப்ராக்டிஸிங். 2014 எங்களுக்கு பெரும்பான்மை இருந்தும் அனைத்து கூட்டணி கட்சிகளும் நாங்கள் மந்திரி சபையில் சேர்த்து கொண்டோம். 19 முழு பெரும்பான்மை இருந்தும் கூட்டணி கட்சிகளை சேர்த்து கொண்டோம். ஆகவே பாரதிய ஜனதா கட்சி யாரையெல்லாம் அவர்கள் நமக்கு அவருடைய வாக்குகள் வேணும், ஆதரவு வேணும்னு நினைக்குதோ கூட்டணியை மதிக்கின்ற கட்சி. திமுக அப்படி இல்லை. ஏன்னா மைனாரிட்டி கவர்மெண்ட்டுன்னு மேடம் ஜெயலலிதா அவர்கள் பல தடவை சொல்லியிருக்காங்க. பெரும்பான்மை இல்லைனாலும் கூட்டணி கட்சியை உள்ளே உட்கார சீட்டு கொடுக்க மாட்டோம், வெளியில் உட்காரு அப்படிங்கக்கூடிய அகம்பாவம் கொண்ட கட்சி அது. பிஜேபி அப்படி இல்லை. அதனால சொல்லியிருக்கேன், திருமாவளவன் அவர்களோட பல கருத்துக்களுக்கு நான் விரோதமானவங்கிறதுனால அவரோட இந்த நியாயமான கோரிக்கையை நான் எதுக்கலையே. அதனால் எவ்ரி திங் இஸ் பேஸ்ட் ஆன் இஷ்யூஸ். சரி, தேங்க்யூ. யாரு இந்த முற்போக்குவாதின்னா? வாந்தி எடுக்கிறவர். பிற்போக்குவாதினா பேதி போறவர். யார் முற்போக்கு, யார் பிற்போக்கு, அதை முதல் சொல்லுங்க. சரி, திரு பொன்முடி அவர்கள் என்ன கொள்கை அவர்கிட்ட கம்மியாச்சுன்னு அவரை டிமோட் பண்ணியிருக்கு. இதெல்லாம் என்ன பேச்சு? இங்கே பாருங்கள், ஆவினில் நடு ரோட்டில் நிறுத்தி ஆவின் பாலில் தண்ணி கலக்கப்பட்டதா இல்லையா? சமீபத்துக்கு சொல்கிறேன் நான், பழைய விஷயங்கள் இல்லை. ஆவின் பொருட்களின் தரம் இல்லைன்னு குற்றச்சாட்டுகள் வந்து கொண்டு இருந்தது. அதனால் நிர்வாக சீர்கேடு அப்படி இருக்குன்றது என்னோட கணிப்பு. என்ன, அதே மாதிரி 294 இன்ஜினியரிங் காலேஜஸில் 980 ஆசிரியர்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட கல்லூரிகளில் வேலை பார்க்குறாங்க. அதுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் என்ன சொல்லியிருக்காரு? வாத்தியார்லாம் அப்படி இருந்தால் மாணவர்கள் எப்படி இருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ஆதார் கார்டை டூப்ளிகேட் பண்ணி எல்லா காலேஜ்லேயும் வேலை வாங்கியிருக்காங்க. யார் அவங்க? ப்ரொஃபஸர்ஸ். அதை பற்றி கொஞ்சம் கூட கண்டுக்காமல் ஏதோ மாணவிகளோடு டான்ஸ் ஆடுறார் ஒருத்தர். அவர் என்ன பண்ணுறது? அதனால இதுக்கெல்லாம் பல காரணம் இருக்குது. இதுக்கும் பிஜேபிக்கும் சம்மந்தம் இல்லை. மிக்க நன்றி. என்ன மறந்து போகிறது? ஆளுநராக இருந்தார்னா ஒருத்தர் நேர்மை உணர்வு, நியாய உணர்வு இல்லாமல் இருக்கணும்னு நினைக்கிறோமா? அதுக்கு பதில் சொன்னது சட்ட அமைச்சர். சட்ட அமைச்சர் மாதிரி பேசியிருக்காரா? ராத்திரியில் நடக்கிறதுக்கு சர்க்கார் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறார். அப்போ அமைச்சராக இருக்காதீங்கிறேன் நான். அரசாங்கமே இருக்கக்கூடாது. எங்க காந்தி நினைவு மண்டபத்தை ராத்திரியில் பாதுகாக்கிறது கூட உங்கள்கிட்ட வக்கு இல்லையா? வழிமுறை இல்லையா? அதனால் ஆளுநர் அவர்கள் சரியாக பேசியிருக்கார். இது ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்கு. இந்த மது ஒழிப்பு மாநாடு அன்னைக்கு அந்த செய்தி வந்திருக்கு. உங்களுக்கெல்லாம் நன்றி. நீங்கள் பாருங்க, இதுக்கு முன்னாடி இருந்தவர் பேசினார் பேசலைங்கிறது கொஸ்டின் இல்லைங்க. இது நடந்திருக்கா இல்லையா? இது சமூக சீர்கேடு. எனக்கு திராவிடியன் பார்ட்டிஸ்ட பெரிய குவாரலே என்னன்னா, நீங்கள் தமிழ் இனம் பற்றி பேசுகிறீங்க, என் தமிழ் இளைஞர்களை பற்றி கவலை இருக்கா உங்களுக்கு? பள்ளிக்கூட வாசலில் போதைப்பொருள் விற்கிறாங்க, பொட்டலம் விற்கிறாங்க. இந்த அரசாங்கம் என்ன பண்ணி இருக்கு? போலீஸ்க்கு மந்திரி எதுக்கு? யார் போலீஸ் மினிஸ்டர்? ஓ, அவர் தான் சீஃப் மினிஸ்டரா? அதனால் அடுத்த தலைமுறையை அழிக்கின்ற சித்தாந்தத்துக்கு பேர் திராவிடியன் ஸ்டாக். அதனால் இவர்கள் குறைய யாரும் பேசப்படான்னு சொல்லாங்க. தமிழ்நாடு இட் இஸ் கெட்டிங் டீஜெனரேட்டட் டே பை டே. நாளுக்கு நாள் என் தமிழ் சமுதாயத்தை நாசப்படுத்தி கொண்டிருக்கின்ற ஒரு சித்தாந்தமாக திராவிட சித்தாந்தம் இருக்குது. அதனால்
ஆளுநர் இதுக்கு முன்னாடி பேசினாங்க பேசலைங்கிறது பற்றி பிரச்சனை இல்லை, இவர் பேசியது சரி. தேங்க்யூ, நிஜமாவே கடைசி.